பராசக்தி சுதா கொங்கரா இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா முரளி, மெயின் வில்லனா நம்ம ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தோட டைட்டில் வீடியோ வெளியிட்டாங்க. பார்த்த எல்லாருமே அந்த டீசரை கொண்டாடுறாங்க, வரவேற்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு டீசராக இருக்குது அப்படின்னு சுதா கொங்கராவை பாராட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா முரளி இந்த 3 பேரோட லுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஆனால் நம்ம மீடியா தர்பார் பற்றி தெரியும்ல, ஒரு படத்தோட டீசர், ட்ரெய்லர் எது பார்த்தாலும் அது எந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனில் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஸோ இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படம், பெரிய ஹீரோ நடித்த படம், அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் இருக்குங்கிறது கண் கூட நமக்கு தெரியுது. வழக்கமாக நமக்கே தெரியும், சுதா கொங்கரா இயக்குனர் மணிரத்னத்தோட சிஷ்யை, அவங்ககிட்ட தான் அசெண்டாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ மணிரத்னத்தோட அவரோட படங்களோட பாதிப்பு பார்த்திங்கன்னா சுதா கொங்கராவுக்கு தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு அவங்களோட முதல் படம் துரோகி பார்த்திங்கன்னா அப்படியே மணிரத்னத்தோட அக்னி நட்சத்திரத்தை அப்படியே பிரதி எடுத்திருப்பாங்க. அதோட பாதிப்பு பல இடங்களில் தெரியும். அந்த படம் வெற்றி தோல்வி அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் துரோகி படத்தோட அந்த இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக மணிரத்னத்தோட அக்னி நட்சத்திரம் தான். அப்படியே கட் பண்ணால் நம்ம நடிப்பின் சூர்யா நடித்த சூரரை போற்று இதே மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த குரு படத்தோட தாக்கம்ங்கிறது அப்படியே சீன் பை சீன் தெரியும். நம்ம அபிஷேக் பச்சன் நடித்த அந்த குரு படம் அம்பானியோட லைஃப் ஹிஸ்ட்ரியை விளக்குச்சு. இதே மாதிரி தான் சூரரை போற்று அந்த ₹1 ஃப்ளைட் விட்டார் பார்த்தீங்களா, அவர் கோபிநாத், அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பண்ணாங்க. இப்போது இந்த பராசக்தி படம் எந்த மணிரத்னத்தோட படத்தோட இன்ஸ்பிரேஷன்னா ஆயுத எழுத்து அப்படிங்கிற படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2004 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அதிர்வுகளை கிளப்பியது. அதுவும் சூர்யா ஏற்று நடித்திருந்த மைக்கேல் வசந்த் அப்படிங்கிற கதாபாத்திரம் ஒரு கல்லூரி மாணவர் கதாபாத்திரம். ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப துணிச்சலாகவும் அந்த கேரக்டர் இருந்துச்சு. அதை பார்த்த நிறைய இளைஞர்கள் அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போது பராசக்தி படமும் மணிரத்னத்தோட ஆயுத எழுத்தோட தாக்கம்ங்கிறது கண் கூட தெரியுது. நம்ம சூர்யாவோட கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் துடிப்பான ஒரு கல்லூரி மாணவர், அதே மாதிரி மாதவன் ரகுடா ராவா முரட்டுத்தனமான இளைஞனாக இருப்பார். அது அப்படியே நம்ம ரவிமோகன். நம்ம சித்தார்த்தர்கள் பார்த்திங்கன்னா இளமையாக துருதுருப்பாக இருப்பார். அது அப்படியே அந்த பீரியட் படத்துக்கு சார்ந்த மாதிரியே கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம அதர்வா முரளி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கல்லூரி அரசியல், ஆயுத எழுத்தும் அதே தான், கல்லூரி மாணவர்கள் அரசியலில் ஈடுபடுறது, இதுவும் இந்தி எதிர்ப்பு பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டி, பச்சையப்பன் காலேஜ், அண்ணா படித்தது. ஸோ பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ பொறுத்து பார்ப்போம். சூர்யாவோட ஆயுத எழுத்து எப்படி ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை கிளப்பியதோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற இந்த பராசக்தி ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை கிளப்புதா இல்லையா என்று.